ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், மிக்சர் ஃப்ராக்ஷன்ஸ் இது மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. வாட் ஆர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ்? Fractions that have the same denominator are called like fractions. Like fractionsனா ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய fractions, அதுதான் like fractions. இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு like fraction சொல்றோம் அப்படின்னா, denominator. Denominator is nothing but bottom number. So for example 1/5, 2/5, 3/5 இது எல்லாத்துலேயுமே பாட்டம்ல இருக்க கீழே இருக்க நம்பர் சேமா இருக்கு டினாமினேட்டர். நெக்ஸ்ட் 7/9, 4/9, 8/9 இது எல்லாத்துலயுமே வந்துட்டு டினாமினேட்டர் இஸ் சேம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ல ஒரு சாக்லேட் ஷேரிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராணி அண்ட் ரவி ஷேர் சாக்லேட்ஸ். சாக்லேட் ஷேர் பண்ணும்போது ராணி வந்து 2/7 ஆஃப் த சாக்லேட்ஸ். ஃப்ராக்ஷன்ல 2/7, அதாவது 7ல 2 போர்ஷன்ஸ் ராணி சாப்பிட்டாங்க. ரவி ate 3/7 ஆஃப் த சாக்லேட்ஸ். 7 சாக்லேட்ஸ்ல 3 சாக்லேட் ரவி சாப்பிட்டாங்க. ஸோ டோட்டலா 7 சாக்லேட்ஸ் இருக்கு. அந்த 7ல தான் வந்துட்டு ராணி வந்து 2ம் ரவி 3யும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ போத் ஃப்ராக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, டினாமினேட்டர்ஸ் வந்துட்டு 7 தான். ஸோ டோட்டலா 7 பார்ட்டை தான் வந்து 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ these are the fractions are called like fractions, and which because of the same denominators, both have the same denominators. So these fractions are called like fractions. இதனால இந்த fractions என்ன சொல்றோம், ஒரே மாதிரியான பின்னங்கள் அப்படின்னு சொல்றோம். பீஸா ஸ்லைசஸ்லயும் அதே மாதிரி தான். இப்போ பீஸா இஸ் கட் இன்டு 8 equal slices. 8 பார்ட்டா வந்து பீஸாவை கட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து you eat 3/8 of the pizza. நீங்க வந்து 3/8 போர்ஷன் சாப்பிட்றீங்க. யுவர் ஃப்ரெண்ட் eats 5/8 of the pizza. உங்க ஃப்ரெண்ட் வந்து 5 போர்ஷன் சாப்பிட்றாங்க. மொத்தம் 8 பார்ட்ல 3 போர்ஷன் நீங்களும் ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்ட் 5 சாப்பிட்றாங்க. ஸோ போத் fractions have the same denominator. So they are like fractions. இதுதான் இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிற எல்லாமே வந்துட்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான். இப்போ வாட்டர்மெலான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. வாட்டர்மெலான் கட் பண்ணி 6 பார்ட்ஸா கட் பண்ணும்போது நீங்க சாப்பிடுறது 1/6 பார்ட். யுவர் பிரதர் ஈட்ஸ் 4/6 பார்ட்ஸ். ஸோ டோட்டலா 6 பார்ட்ஸ் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பார்ட்டை நம்ம வந்து எவ்வளோ நம்பரா சேம் நம்பரா டிவைட் பண்ணும்போது அதை வந்து லைக் ஃப்ராக்ஷன் சொல்றோம். போத் ஃப்ராக்ஷன்ஸ்லையுமே வந்து டினாமினேட்டர் 6 தான். ஸோ தே ஆர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம எதுக்காக லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் பிகாஸ் தே மேக் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஈஸி. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/7 + 3/7. இப்போ இது ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் வந்து காமன் தான். ஸோ we can make it of a 7 as a common number. So மேல நியூமரேட்டர்ல என்ன நம்பர்ஸ் இருக்கு, 2 + 3. ஸோ டோட்டலா 7 பார்ட்டை தான் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸோ வந்து இந்த இடத்துல என்ன வரும், 7 காமனா எழுதிட்டோம்னா மேல இருக்க both the numbers we have to add them இல்லையா? ஸோ 2 + 3 = 5. டோட்டலா 5/7. ஸோ what makes the easy? Like fractions make easy of additions. Next example subtractionல பார்க்கலாமா? 5/8 minus 3/8, which is also the same denominator as 8. So இங்கேயும் வந்து denominator வந்து 8 தான். So we can make it of common number as 8. So next what we have to do, we have to subtract numerator. Numerator numbers எல்லாம் என்னது, 5ம் 3யும் இருக்கு. So 5 minus 3 = 2/8. ஸோ சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்கும்போது நம்மளால எப்படி கேல்குலேஷன்ஸும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் மேக் த calculation easier.
லைக் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு இதில் சம்மரியில் பார்க்கலாம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னா ஃப்ராக்ஷன்ஸ் வித் த சேம் டினாமினேட்டர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் 2/5, 4/5, 1/7 அண்ட் 6/7. இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ். சேம் as 2/5 4/5 லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நம்ம இங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எந்தெந்த பார்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது காமனா நம்ம டிவைட் பண்ற போர்ஷன்ஸை டினாமினேட்டர்ல வரக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.